இந்த மொட்டை சிவா கெட்ட சிவா வேந்தர் மூவிஸு வேந்தருக்கும் பச்சைமுத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னாக்கா மதனால தான் எனக்கு சம்மந்தங்கிறது 4 மாதம் முன்னாடிலாம் சொல்லியிருக்கிறேன். நான் எவ்வளோ தூரம் ப்ரெஸ் மீட்டிங் வச்சிருக்கிறேன், நேரடியாக நான் டிவி சேனல்லே உட்காந்து பேசியிருக்கிறேன். நான் அப்போல்லாம் வந்து ஒரு கேள்வி கேட்காம இப்போ திடீர்னு கோர்ட்டுக்கு வந்துட்டு திரு மதன் குற்றவாளிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 105 பசங்களோட வாழ்க்கையோட படிப்பு வாழ்க்கையோட விளையாடி இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லா போலீஸ் அதிகாரியும் நாய் மாரி ஓட விட்டுருக்கிறாரு அவர். இதான் உண்மை. எல்லா போலீஸ்காரங்களும் அலைஞ்சிக்கலையும் தேடிக்கிட்டு கடைசியாக தமிழ்நாட்டில் பிடிச்சிருக்கிறாங்க அவரை. அவர் எவ்வளோ பெரிய குற்றவாளிங்கிறது எவ்வளோ பெரிய பண மோசடியில் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும். அது மொட்டை சிவா கெட்ட சிவான்னு பணம் எடுத்துக்கிறாரு. அதில் ஏகப்பட்ட பணத்தை இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எனக்கு வட்டியோடு சேர்த்து இன்றைக்கி 500 கோடி ரூபா எனக்கு வர வேண்டி இருக்குது. நீதிமன்றத்தில் பல மாதங்களாக கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் திடீர்னு சில பேர் சொல்கிறாங்க உங்கள் ஆர்டர் வந்து வெக்கேட் ஆகிடுச்சி, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வெக்கேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வாட்ஸ்அப்லேயும் நியூஸ் போட்டிருக்காங்க. தந்தி டிவிலையும் வந்துட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலமே வந்துட்டு போத்ராவின் வழக்கு உடைக்கப்பட்டு விட்டது, எல்லாரும் வாங்குங்க, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் வாங்குங்க, தியேட்டர்லாம் வெளியிடுங்க, இனிமே எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு அது வேறு பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். 10ஆம் தேதி மார்ச் 10ஆம் தேதி இப்போ வெளியிட போகிற 5 நாளில் அவங்க வெளியிட போகிறதா சொல்கிறாங்க. அவ்வாறெல்லாம் கிடையாது. இன்னும் அந்த தடை உத்தரவு இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது. எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க. நீதிபதியோட பையன் வந்துட்டு சினிமாவில் இருக்கிறாங்க, அவரை பிடிச்சி உடைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் ஆர்டர் உடைக்கப்படவில்லை. ஆர்டர் நாளைக்கு லிஸ்ட்டு ஆர்டர் போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாளைக்கு இன்னும் ஆர்டரும் வரல. ஒன்று நீதிபதி ஓப்பன் கோர்ட்டில் தான் ஆர்டர் போடுவாங்க. ஆர்டர் உடைக்காமலே எல்லாருமே சினிமாக்காரங்களெல்லாம் ஏமாத்துறாங்களா இல்லை ஏமாத்தம் கூலியா இன்னும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆர்டர் உடைக்காமலே ஆர்டர் உடைச்சா சொல்லிட்டு தப்பான நியூஸை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. அது நீதிபதி அவ்வாறு இல்லை, நீதிமன்றமும் அவ்வாறு இல்லை. உண்மையிலே ஒரு ஃபைனான்ஸருக்கு பாதகமாக தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஃபைனான்ஸர் பணத்தை சேவ் கார்டு பண்ணி தான் பணத்தை வெளியிட விடுவாங்க. தீர்ப்பு இன்னும் இது வரைக்கும் வரவில்லை. சில மீடியாவில் கூட சொல்லிட்டாங்க தீர்ப்பு வந்து விட்டது, பணம் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அவ்வாறெல்லாம் கிடையாது. நீதிமன்றம் அவ்வளோ கிடையாது. பணத்தை கட்டாமல் நிச்சயம் படத்தை வெளியிட சொல்ல மாட்டாங்க. அதனால் இப்போதைக்கு படம் வருது, படம் சொல்லிட்டு எல்லா விநியோகஸ்தர்களும் தியேட்டர்களும் ஏமாந்து போக வேண்டாம். ஆர்டர் உடைக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறது தப்பு. அந்த ஆர்டர் காப்பி நாங்கள் பார்த்து விட்டோம்னு சொல்கிறது தப்பு. அது நீதிபதி மகன் வேணால் க்ளோஸாக இருக்கலாம், நீதிபதி அவ்வாறு நிச்சயம் கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லி முடித்து